வெல்கம் டு மிதின் ஸ்டாக். இன்னைக்கு நம்ம ஔவையார் பாட்டி நமக்கு சொன்ன கொன்றை வேந்தன் பாடல் பார்க்கலாமா? வாங்க. கடவுள் வாழ்த்து. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏற்றி தொழுவோம் யாமே. கொன்றைனா ஒரு பூ. அது அணிஞ்சிருக்கிற சிவன் சாமியோட மகனாகிய பிள்ளையார் சாமியை என்றைக்கும் போற்றி வணங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உயிர் வருக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு முதல் கடவுள். அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்படின்னா நம்ம டெய்லியும் கோவிலுக்கு போகணும். ஏன்னா அங்கே சாமிக்கு கலர் கலரான பூமாலைகள் போட்டிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. அப்படின்னா நம்ம குடும்பமாக இருக்கணும். அதாவது அம்மா அப்பா பாட்டி தாத்தாவோட சேர்ந்து இருக்கணும். அதுதான் இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். அப்படின்னா நம்மளால் ஒரு உதவி செய்ய முடிஞ்சும் செய்யாமல் இருக்கிறவங்க பொருளை கண்டிப்பாக தீயோர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது திருடங்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகு. அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டு ஸ்லிம்மாக இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு. அதனால தான் உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். அப்படின்னா நம்ம நெய்பர்ஸ் கிட்ட ஊருடலாம் ஃபைட் பண்ணால் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வரமாட்டாங்க. அதுதான் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அப்படின்னா நமக்கு எழுத்துக்களும் நம்பர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏதாவது கடைக்கு போனால் எண்ணி அப்போ தான் வாங்கிட்டு வர முடியும். அதுதான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏவா மக்கள் மூவா மருந்து. எந்த ஒரு பிள்ளை அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை தான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு சொல்லுதோ அது அமிழ்தோ மாதிரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் அந்த மாதிரி கேட்டு நடந்துப்போமா? அடுத்து ஐயப்புகினும் செய்வன செய். ஐயம்னா பிச்சை. அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்கியாச்சு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் ஐயப்புகினும் செய்வன செய். ஒருவனை பற்றி ஓர கத்திரு. ஒருவன் தான் கடவுள். கடவுளை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டா நமக்கு துன்பமே வராது. நன்றே வேதியர் கொழுக்கம். அப்படின்னா ஒழுக்கம் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. அதனால தான் ஓதலின் நன்றே வேதியர் கொழுக்கம்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. அப்படின்னா நம்ம பொறாமையோட பேசக்கூடாது. அது நமக்கு தான் அழிவு தரும். அதனால தான் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவுன்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அக்கமும் காசும் சிக்கனத்தோடு. அப்படின்னா நம்ம சிக்கனமாக இருந்து நிறையா செல்வத்தை தேடணும். அதுதான் அக்கமும் காசும் சிக்கனத்தோடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அவை பாட்டி சொன்ன மாதிரி நடந்துக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.